கரூர் சம்பவத்தில் சிபிஐ ரொம்ப விசாரணையை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க போல. 306 பேருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரூர் இன்ஸ்பெக்டர் வேற நேற்று 2 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை நடத்திருப்பாங்க போல சார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், சிபிஐ இஸ் அ ப்ரொஃபஷனல் ஏஜென்சி அப்படின்ட்டு. இதில் கூடுதலாக உச்சநீதிமன்றம் அடுத்த வாரம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க இருக்கிறது. அப்போ கண்டிப்பாக ப்ராக்ரஸ் கேட்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த உச்சநீதிமன்றம் நியமித்த உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்களிடம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஏன்னா அந்த ஆர்டரில் அஜய் ரஸ்தோகி கிட்ட நீங்கள் ரெகுலர் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ராக்ரஸ் சப்மிட் பண்ணுவீங்க? இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அந்த அதிரடி அஸ்ராவோட எஸ்ஐடினா இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு ப்ராக்ரஸ் இதான் ப்ராக்ரஸ்ன்ட்டு சப்மிட் பண்ணுவாங்க. பட் இவங்க அப்படி பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 300 பேருக்கு சம்மன் அளித்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. விரைவில் பனையூர் அலுவலகம் சென்று விசாரணை நடத்துவதாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றன. அண்டு எல்லா ஆங்கிளையும் விசாரிச்சிருவாங்க. சிபிஐ ஏஜென்சி எப்படின்னா, சின்னதாக சமூக வலைத்தளத்தில் எங்கேயோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க நாலேஜுக்கு வந்துடுச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இதை விசாரித்தேன், இதில் உண்மை இருக்குது உண்மை இல்லைன்றதை அவங்க அறிக்கையில் பதிவு செய்தாகணும். அதனால் தரவாக இந்த விசாரணை நடக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நானும் ரவுடி தான் படத்தில் அவசரத்தில் அள்ளி போட்டுட்டு வந்தேன்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த திரு மணிவண்ணன் அவர்கள் வந்து உண்மையை கண்டுபிடிக்கணுன்ற அவசரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை தமிழக மக்கள் கழகம்னு எழுதிட்டாரு. அதெல்லாம் விசாரிப்பாங்களா சார்? கண்டிப்பாக விசாரிப்பாங்க, கண்டிப்பாக விசாரிப்பாங்க. ஏன் எஃப்ஐஆரில் அப்படி போட்டிங்க? அது அவ்வளோ பெரிய தப்பாங்க சார் பெயரை மாற்றி போட்டது? என்ன அவசரம்னு கேட்பாங்க. சரி, அந்த வந்த கட்சி என்ன கட்சிங்கன்னு கேட்டோன்னே தமிழக வெற்றி கழகம். இப்போ இவ்வளோ நல்லா வக்கனையாக சொல்கிறீங்க, எஃப்ஐஆர் எப்படி எழுதுனீங்கன்னு கேட்பாங்க. எஃப்ஐஆரை நீங்கள் எழுதுனீங்களா, வேறு யாராவது எழுத சொன்னார்களா? அங்கே சம்பவம் நடக்குது. அங்கே அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்திலிருந்து ஏன் புகாரை வாங்கவில்லை? காவலர் குடும்பத்தை சேர்ந்தவர்களே ஒரு உயிரிழந்திருக்கிறார்கள் இல்லையா? அவர்களிடமிருந்து ஏன் புகாரை வாங்கவில்லை? வருவாய்த்துறை அதிகாரிகளிடமிருந்து ஏன் புகாரை வாங்கவில்லை? உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடமிருந்து ஏன் புகாரை வாங்கவில்லை? உள்ளூர் மக்களிடமிருந்து ஏன் புகாரை வாங்கவில்லை? நீங்களே உங்களுக்கு புகார் அளித்து நீங்களே வழக்கு பதிவு செய்ததற்கான காரணம் என்ன கேட்பாங்கல்ல. பாதுகாப்பு பணியில் இருந்தீர்கள், இவ்வளவு இறப்புகள் ஏற்பட்டது, மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தீர்களா? மேலதிகாரிகளின் உத்தரவின்படி தான் நீங்களே புகார் கொடுத்து நீங்களே வழக்கு பதிவு செய்தீர்களா? யார் அந்த மேலதிகாரி? டவுன் டிஎஸ்பியா? கரூர் எஸ்பி ஜோஷ் தங்கையாவா? இந்த சம்பவம் நடந்த பிறகு யார் எந்தெந்த உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார்கள்? அதிரடி அஸ்ராவின் தலைமையில் நடந்த விசாரணையில் என்ன நடந்தது? இது போல் எல்லா விஷயங்களையும் கேட்பார். ஏனாங்க சார், இப்போ ஜஸ்வந்த் விவகாரம், அந்த சிறுமியை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ண விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்வி, ஸ்பெர்ம் ஒரு டைமில் அனுப்பியிருக்காங்க, அவனோட பிளட் டெஸ்ட்டை வேறு நாள் அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்படியான ஒரு சிறு நெக்லிஜென்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் விடுதலை ஆகிறதுக்கே ஒரு காரணம். அதோட நீட்சி தானே சரி. இது ஒரு கட்சியோட பேரை தப்பாக எழுதுறாங்க அப்படிங்கிறது எஃப்ஐஆரில் எழுதுகிற ஒவ்வொரு லைனும் முக்கியம் தானே சார்? ஆமாம், அதை வச்சு தான் டிஃபென்ஸ் உடைப்பாங்க. பாருங்கள், எங்கள் கட்சியே கிடையாதுன்னுவாங்க. அண்டு கூடுதலாக அவரிடம் 50 மீட்டருக்கு முன்பாகவே இந்த வாகனத்தை நிறுத்த வேண்டும் என்று புஷி ஆனந்திடம் சொன்னோம், கேட்கவில்லை. நிர்மல்குமாரிடம் சொன்னோம், கேட்கவில்லை. நிர்மல்குமாரிடம் சொன்னால் அவர் எப்படி வாகனத்தை முன்பே நிறுத்த முடியும்? அவர் அந்த இடத்தில் இல்லையே. எப்படி? வாகனத்திலும் இல்லை, அந்த இடத்திலும் நிர்மல்குமார் இல்லை. அவர் எப்படி அந்த வாகனத்தை நிறுத்தியிருக்க முடியும்? அந்த வாகனத்திலேயே இருந்த ஆதவ் அர்ஜுனாவின் பெயரை ஏன் எஃப்ஐஆரில் சேர்க்கவில்லை? ஆதவ் அர்ஜுனா நம்பாலு, அவர் பேரை எஃப்ஐஆரில் சேர்த்துறாதா என்று உங்களுக்கு உத்தரவிட்டது யார்? இந்த கேள்விகளெல்லாம் நேற்று அவரிடம் எழுப்பியிருப்பார்கள். டீட்டெயில்டு கொஸ்டினர் போட்டு கேட்டிருப்பாங்க. திரும்பவும் அவரை விசாரணைக்கு அழைப்பார்கள். அவர் பார்ட்டில் நெக்லிஜென்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா they'll refer for department action. They will not show any mercy. அது போக ஃபர்தராக, ஏன்னா அடுத்த வாரம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சுப்ரீம்